ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய திருச்சபை வாலிப பிள்ளைகள் இந்த நாளில் இந்த வழிபாடை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து வாலிப சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பெந்தெகோஸ்தே திருநாளுக்கு பிறகு வருகிற 20வது ஓய்வு நாள். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இன்றைய உலகில் இளையோரின் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் த யூத் இன் தி கண்டெம்பரரி வேர்ல்ட். ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் த யூத், இளையோரின் ஆன்மீகம் என்ற தலைப்பில் சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகம் பல நிலைகளில் அழிந்து கொண்டிருக்கிறது. அது நம்முடைய தவறுதலா, மீறுதல்களா, சுயநலமா, அல்லது ஆண்டவருடைய கோபாக்கினியா தெரியும். வேதத்தில் இரண்டுக்கும் ஆதாரங்கள் இருக்கிறது. எப்போது ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்கிறானோ, ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களில் ஈடுபடுகிறானோ, அப்போது அவன் அழிவை தேடிக்கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனுஷன் ஒரு பட்டணத்தினுடைய கோபாக்கினை, பாவங்கள், மீறுதல்கள் தேவ கோபாக்கினியை கொண்டு வருகிறதாக பார்த்தோம். இந்த நாளில் நாம் பார்க்கிற பொழுது உலகம் முழுவதிலும் இன்று மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நல்லது என்று கண்டு சிருஷ்டித்தவைகள் எல்லாம் இன்று அழிந்து கொண்டிருக்கிறார். உலகமே வியக்கத்தக்க அளவுக்கு, பெருமைப்படுகிற அளவுக்கு மனுஷனுடைய யுக்தியை, அறிவை பயன்படுத்தி எதெல்லாம் உயர்வாக நினைத்துக் கொண்டிருந்தானோ அவைகள் அழிந்து கொண்டிருக்கிறது. பல நிலைகளில் இந்த உலகம் மாற்றுருவாக்கப்படுவதற்கான காலத்துக்கு வந்துவிட்டது என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இயற்கை சீற்றத்தினால அழிவு பெருகிறது. நெருப்பினால, காட்டு தீயினால ஒரு பகுதி அழிந்து கொண்டே இருக்கிறது. வெள்ளப்பெருக்கினால ஒரு பகுதி அழிந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷன் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இல்லாமல் தவிக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்று கொள்ளை நோய் பல நிலைகளில் மக்களை பாதித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதில் பெரிதாக இந்த கொரோனா வைரஸ் என்ற ஒரு கொள்ளை நோய் பரவலாக உலகம் முழுவதிலும் மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு போர் மூண்டா கூட ஒரு 1000 பேர், 1,00,000 பேர் மரித்திருப்பார்கள். ஒருவேளை 3ஆம் உலக போர் வரும் என்று சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறோம். நம்முடைய பெற்றோர் சொன்னார்கள், அது அவங்க பெற்றோர் சொல்லி இருந்திருப்பாங்க. என்று நாங்கள் சொல்லியிருந்தோம், 3வது உலக போர் வருமோ வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது என்று சொல்லி, அப்படிப்பட்ட போர் வரக்கூடாது ஆண்டவர், மனிதர்கள் அடியக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி ஜபம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த கொள்ளை நோயினால பல லட்சக்கணக்கான மக்கள் அழிந்திருக்கிறார்கள், மரித்திருக்கிறார்கள். இன்று கணக்கெடுப்பின்படி 2 கோடிக்கு மேலான மக்கள் இந்த நோய் தொற்றினால பாதிக்கப்பட்டு தன்னுடைய சரீரங்களில் இருக்கிற அவயங்கள் செயலிழந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். மனுஷனுடைய படிப்பு, அவனுடைய விஞ்ஞானம், அவனுடைய முயற்சிகள் இன்று கை கொடுக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழல் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அழித்து முன்னுக்கு வரணும், ஏமாற்றி முன்னுக்கு வரணும், குறை சொல்லி புறங்கூறி முன்னுக்கு வந்து விடுவது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மனுஷர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம் சுயநலம். இந்த சுயநலத்தினால மனிதர்கள் அன்பு தனிந்து போயிருக்கிறது, மிருக குணமானார்கள். பல நிலைகளில் பாதிப்பு பெருகி கொண்டிருக்கிறார்கள். ரத்தம் சிந்துதல் சாதாரணமாக பெருகிச்சு. கொலை, கொள்ளை, துணிகரமான பாவங்கள் லகுவாக செய்கிறார்கள். மலிந்து விட்டது.
இப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய வாலிப சகோதர சகோதரிகளை நினைக்கிற பொழுது எது தூய்மை என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எது பரிசுத்தம் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எது நாகரிகம் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு காலகட்டங்களில் இப்படி இருந்தால் நல்லது என்று சொன்னதெல்லாம் இப்போது அது மாற்று, அது மறுவி எது செய்யக்கூடாது என்றுமோ அதை செய்கிறவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார். அதுதான் நாகரிகம் என்று சொல்லுகிறார். மறைவிடங்களில் வீடு செய்ய வேண்டிய காரியங்களை வெளிரங்கமாய் செய்கிறது நாகரிகம் என்று சொல்லுகிறார். அந்த நாட்களில் நான் சிறு பிராயத்தில் பார்க்கும்போது பள்ளிக்கு வருவாங்க பிள்ளைங்க, சின்ன சின்ன ஓட்டைங்க இருக்கும், கிழிஞ்சிருக்கும் ஷர்ட்டோ ட்ரௌசரோ, அதை போட்டுன்னு வர்றதுக்கு அச்சப்படுவார்கள், கூடி குறுகுவார்கள். அதை மற்ற பிள்ளைகள் பார்த்து பரிகாசம் பண்ணுவார்கள், அவர்களை கேலி கூதல் பண்ணுவாங்க. அது ஒரு காலம். இப்போ எது கிழிஞ்சிருக்குது, எது பெருசா பெருசா தோக்கு, அதை போட்டுன்னு வர்றது தான் நாகரிகம் என்று சொல்லுவாங்க. இப்படி மாறி போய்கொண்டிருக்கு. பெண் பிள்ளைகளை எடுத்தால் தலைலாம் வாரி சீவி பின்னல் போட்டு வெளியே போகணும்னு சொன்னாங்க. அது வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ அது மாதிரி வெளியே வரும்போது பின்னலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்படிதான் அது நாகரிகம் என்று சொல்லுவாங்க. எவ்வளவு மலிந்து போச்சு. சின்ன ஒரு ஓட்டை இருக்காது, தொலைக்கு மேல வந்துடக்கூடாது துணி, அது முழுதாக மறைக்கணும் என்று சொல்ற காலம் போய் அறகுறையான உடைகளை உடுத்துவது நாகரிகம் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காலத்தில் தான் இன்று திருச்சபை என்ன செய்கிறது? பெற்றோர், பெரியவங்க, மூப்பர்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஊழியர்களாக நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை சொல்லி தரப்போகிறோம்? ஆண்டவர் இன்று இந்த பூமியை பார்த்தால் முதல் பெற்றோருக்கு தான், முதல் சபைக்கு தான் கேள்வி வைத்தார். என்ன போதனை பண்ணீர்கள்? என்ன அறிவுரை கூறினீர்கள்? அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள்? நாகரிகம் என்று போய் பக்தியில வந்துட்டோம். பக்தியில உடை பரிசுத்தமா இருக்கிறது, உடை தூய்மையா இருக்கிறது, முடியெல்லாம் அலங்காரமா இருக்கிறது. நாம இதெல்லாம் ஒரு பரிசுத்தம் நினைச்சுன்னு இருந்தோம். இப்போ அது மாறி போச்சு. இப்போ பிரசங்கிப்பார்கள், எவ்வளோ நீட்டாக போட்டு கோட்டு டையை போட்டு கோட்லாம் போட்டு வந்து தான் ப்ரீச் பண்ண ஒரு நல்ல பெரிய ப்ரீச்சர்னு சொல்லணும். ஸ்பீக்கர் வந்துக்கிறாரு, பெரிய ஊழியக்கார் வந்திருக்கிறாருன்னு சொல்லணும். இப்போ சட்டையில் 2 பட்டன் இல்லாமல் ஒரு காலர் நெக் போட்டு ஒரு பனியனை போட்டு அது மேலே ஒரு ஓவர் போட்டு ஃப்ரீயாக வந்தால் பெரிய ஊழியக்காரன்னு சொல்லணும். இப்படி பக்தியில் முதிர்ச்சி அடைந்து பைத்தியமாக அநாகரிகங்கள் இன்று ஊழியத்துக்குள்ள வந்துச்சு, ஊழியர்களுக்குள்ள வந்துச்சு, சபைகளுக்குள்ள வந்துச்சு. சபை ஆலயத்துக்குள்ள வரும்போது உன் நடையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர். உன்னுடைய பேச்சு குறைவா இருக்க வேண்டும், அதிகமா பேசினா பாவம் பெறவேண்டும் சொன்ன காலம் போய் வளவளவளவன்னு பேசுறது, பெரியவங்க சின்ன இல்லாம பேசுவது, மகிழ்ச்சி இல்லாம பேசுவது, குறை கூறுவது நாகரிகம், முன்னேற்றம், பக்திமான், நீதிமான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் சாபத்துக்குரியது. அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த சபைகள் அப்படி பெருகி போச்சு. அமைதியாய் வந்து அமர்ந்திருந்து தேவ சமுதிர காத்திருக்கணும்ன்றது ஒரு பக்தி நினைச்சாங்க. இப்போ 1 மணி நேரம் நின்று குதிக்குது, ஆடி குதிக்கிறது பக்தி பரவசம் என்று சொல்கிறார். அது எங்க போய் முடிகிறது என்று தெரியல. பல நிலைகளில் நாம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து நாமம் வீணிலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்வு என்பது பரிசுத்தமாய் வாழ வேண்டிய காலம். அதை மீகா அழகாக எழுதுறார். மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் என்று தேவ சமூகத்துல மனத்தாழ்மையாய் நடந்து ஆண்டவரை பிரதிபலிக்கின்றவர்களாக மாறுபடியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதை யாக்கோபு அழகாக எழுதுகிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்துல, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன் தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும்.
திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படையாத படிக்கு தன்னை காத்துக் கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று சொன்னார். இங்கு பெற்றோர்களை விசாரிக்கிறது கிடையாது, உடன் பிறந்தவர்களை விசாரிக்கிறது கிடையாது. ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு அன்பு இல்லை, ஒரு குடும்ப உறவு இல்லை, குடும்ப ஜபம் இல்லை, சபை ஐக்கியம் இல்லை. இன்று ஆங்காக கூட்டம் கூட்டமா பிரிந்து 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 இருக்கிறது. அது தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சபையில, இன்று சமூகத்தில் அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட காலம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல் நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர போகிறார்கள்? நம்முடைய பிள்ளைகளுக்கு எது மாதிரியாக வைக்க போகிறோம்? 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல அழகாக பதிவு பண்றாரு. 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பிதாவினால் உண்டானவைகள் என்றால் மாம்சத்துல, கண்களில, நம்முடைய சரீரத்துல பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த உலகத்துக்குரிய காரியமாக இருக்குமானால் மாய்மாலமாக இருக்கும், ஏமாற்றுவர். அது அழகாக யோவான் பதிவு பண்றார். 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நான் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று எழுதுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில, இந்த தியான வேளையில நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், நம்முடைய சபை எப்படி இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை வைத்திருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை சொல்லித் தருகிறோம்? மாம்சத்தின்படி படிப்பு, வேலை, குடும்ப அந்தஸ்து, பணம், இவைகளெல்லாம் அதிகமாக இருந்தால் பக்தி உள்ளவர்களாக பக்தி போல இருக்கும். ஏன்னா அவர்கள் ஆலயத்துக்கு பெருமையாக கொடுப்பாங்க, ஊழியர்கள் தாங்குறாங்க, கொடுக்குறாங்க. அதனால ஒரு கூட்ட மக்கள் அங்கே வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இவைகள் அல்ல, சில பாரம்பரியமாய் சில காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இவைகள் நம்முடைய பிள்ளைகள் படித்துன்னா அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சு. பவுல் அடிகளார் இதை பிலிப்பு சபையில பார்க்கிறார். பிலிப்பு சபையில பார்க்கும்பொழுது அவன் ஜாதி பெருமை இருக்குது, மொழி பெருமை இருக்கிறது, படிப்பு பெருமை இருக்கிறது, அந்தஸ்து பெருமை இருக்கிறது. இவைகள் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு தடையா இருக்கிறது. ஒரு வாலிப வயதுல பவுல் அடிகளார் சபையினுடைய போக்கையை பார்க்கிறார், ஆசாரியர்களை பார்க்கிறார், வேத பாடங்களை பார்க்கிறார், மூப்பர்களை பார்க்கிறார், அங்க இருக்கிற பெரியவர்களை பார்க்கிறார், திருச்சபையில ஆண்டவரை தொழுது கொள்கிற மக்களை பார்க்கிறார். அவர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை, உறவு இல்லை, கிறிஸ்துவின் அன்பு இல்லாததால் தான் அவர் உடைந்து போனார். இந்த பிள்ளைகள் அடுத்த தலைமுறை எப்படி சபையை கட்டி காக்க போகிறார்கள்? என்ன அழைத்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்ற ஒரு உடைந்த உள்ளம் அவருக்கு வந்திருக்கும் போல. அதனாலதான் சொன்ன, நான் மாம்சத்துல பெருமை பாராட்டுகிறதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது, அதெல்லாம் நான் ஆண்டவருக்காக துட்சமாக நினைக்கிறேன், அது ஒன்றும் பெருமையா நினைக்கல அப்படின்றத பிலிப்பு சபைக்கு எழுதுறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசித்தால், நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணினேன், அதனால எனக்கு ஒரு பெருமை இல்லை. இஸ்ரவேல் வம்சத்தான், அதனால எனக்கு பெருமை இல்லை. பென்யமீன் கோத்திரத்தான், அதனால எனக்கு பெருமை இல்லை. எபிரேயரில் பிறந்த எபிரேயன், அதுல ஒன்றும் எனக்கு ஒன்றும் கிரீடம் கிடையாது. நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், இப்படி சபையில அவங்களுக்கு ஒரு பதவி அதிகாரம்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற. நான் இஸ்ரவேல், பென்யமீன் கோத்திரம், எபிரேயன், நான் ஒரு பரிசேயன், அதை நான் பெருமையா பார்க்கிறேன். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்புறுத்தினேன். நான் ஒரு நீதிமான், நியாய பிரமாணத்தின்படி இவர் பேசுறது தப்பு, உடுத்துவது தப்பு, இவர் நிக்கிறது தப்பு, இங்க ஆலயத்தில் அவர் பொறுப்பெடுப்பது தப்பு, இதெல்லாம் கேள்வி கேட்டு சபையில துன்புறுத்தினேன், அடித்து நொறுக்கினேன். அதெல்லாம் இப்ப ஏன் செய்ததுன்னு கேவலப்படுறேன். நியாய பிரமாணத்தின்படி சபையை துன்புறுத்தினவன் நான். நியாய பிரமாணத்திற்குரிய நீதிப்படி என் மேல ஒத்தரும் குற்றம் சாட்ட முடியாது. 4 வாரம் ஒவ்வொரு ஓய்வு நாளானா கோயிலுக்கு வருகிறோம், என் தசமபாவத்தை கொடுக்கிறவன், உபவாச நாள் உபவாசிக்கிறவன், எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா ஒருவர் கை நீட்டி குற்றவாளி என்று சொல்ல முடியாது. அதை நான் பெருமையா நினைக்கிறேன். அது கீழே எழுதுறாரு,
ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன். எல்லாம் ஒன்றும் இல்லை, குப்பை. எது எனக்கு பெருமையா நினைச்சிருந்த உலகத்துல அதெல்லாம் ஒண்ணு குப்பை இல்லை. தேவ சமூகத்துல என்னை தாழ்த்துவதும் பெருமையாக்குவதும் எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பாக்கியம் நினைக்கிறேன் என்று சொல்லி தன்னை ஆண்டவரின் சமூகத்துல தாழ்த்துகிறோம். இந்த தாழ்மையை நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் வைக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறோம். இந்த வாலிபன் ஞாயிறு அன்று இந்த நம்முடைய பெற்றோர்களாகிய நீங்கள், பெரியவர்களாகிய நீங்கள், திருச்சபை மூப்பர்களாகிய நீங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கு நாம ஒரு தாழ்மையை வைத்து அவர்கள் ஆண்டவருக்குள்ள வளர்வதை பெருமையாய் நினைக்க நாம வளர்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இன்று வாசிக்கப்பட்ட வேத பகுதியில ஆதியாகமம் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 37-43 வசனங்கள் வரை வாசித்தால் அழகாக அதில் பதிவு பண்ணார். யோசேப்பு குறித்து. யோசேப்பு நம்மளுக்கு எல்லாம் வரலாறு தெரிந்திருக்கும். சிறு பிராயத்திலிருந்து அவங்க பெற்றோருக்கு உகந்தவன், பிரியமானவன், அழகான உடை உடுத்திருந்தான். அவருடைய சகோதரர்கள் செய்த தவறெல்லாம் எடுத்து வந்து அவங்க அப்பாட்ட சொன்னார். அதனால அவங்க சகோதரர்களுக்கெல்லாம் அவங்க மேல கோபம் வந்தது. அவன் 17 வயது ஆகும்போது ஆடு மேய்த்துக் கொண்ட சகோதரரை சந்திக்கும்படி போயிட்டு அவன் உணவு கொடுத்து வரும்படி தகப்பனருடைய கட்டளை ஏற்று போனவன் திரும்பி வீட்டுக்கே வரல. குழியில போட்டார்கள். அங்கிருந்து இஸ்மவேலிடத்தில் விற்றார்கள். அங்கிருந்து அவன் போத்திபார் வீட்டுக்கு அடிமையாக விற்கப்பட்டான். போத்திபார் வீட்டிலிருந்து அவன் சிறைச்சாலையில கைதியாக போடப்பட்டான். சிறைச்சாலையின் கைதி. இந்த வரலாறை நாம் அறிந்திருக்கிறோம். இதன் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சிறு பிராயத்துல அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறவன், தாழ்மையை ஏற்றுக்கொண்டவன், ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்கிற ஒரு தன்மையை, ஒரு வரத்தை வைத்திருந்தார். சிறு வயதிலேயே அவன் தன்னுடைய சொப்பனத்தை அவன் பெற்றோர்கள் சொன்னான். அரிகட்டு 11 பேர், நம்ம 12 பேரும் அரியெல்லாம் வயல்ல அரிகளை அறுத்து கட்டி வச்சோம். எந்த மட்டும் நிற்குது, மற்றதெல்லாம் என்ன பண்ணுது, முன்னாடி சாஞ்சி போச்சுன்னு சொல்லுவான். அதே போல அவன் அடுத்த முறை ஒரு சூரியன் சந்திரனோடு சேர்ந்து எல்லா 12 நட்சத்திரமும் என் முன்னாடி பணிந்து கொண்டது என்று சொல்கிறான். இவனெல்லாம் அவர்களுடைய சகோதரனுக்கு எரிச்சல் ஊட்டினது. ஆகவே அவன் கொண்டு போட நினைத்தார். ரூபனுடைய ஆலோசனைப்படி அவன் உயிரோடு விற்கப்பட்டான். இப்பொழுது போத்திபாருடைய வீட்டில் அந்த போத்திபாருடைய வீட்டின் அதிகாரி, போத்திபாருக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனுக்கு உயர்வு கிடைத்தாலும் போத்திபாருடைய தவறுதலான கண்ணோட்டம், தவறுதலான வழிநடத்தல் அவனை தவறு செய்ய தூண்டுகிற பொழுது அங்கிருந்து விலகி ஓடுகிறான். பாவம் அவன் மேல் வருகிறது, குற்றம் அவன் மேல் விடுகிறது. சிறைச்சாலைக்கு போகிறான். சிறைச்சாலையிலேயும் கூட அவன் தெய்வபக்தி உள்ளவனாக இருந்தான். அங்கு 2 பேர் அவர் அரசாங்க பணியாளர்கள் அங்கு வந்து அந்த சிறைச்சாலையில அவர்கள் போடப்பட்டார்கள். யோசேப்போடு அவர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் துக்கமாக இருக்கிறதை கண்டு அவனை விசாரிக்கிறான். பானபாத்திரக்காரனும் சுயாமி, அதாவது ராஜாவுக்கு பானம் கொடுக்கிறவன், குளிர்பானம் கொடுக்கிறவன், அவர் சோர்ந்து போகிற வேளையில பானத்தை கொடுக்கிறவன், பசியா போது போதினம் அப்பத்தை போதினம் கொடுக்கிறவன், இருவரும் தவறு செய்தார்கள். வந்தார்கள், கனவு கண்டார்கள். அந்த கனவனுடைய காரியங்களை சொன்னான். அதை விவரித்து சொன்னார். அவன் சொன்னபடியே நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது பார்வோன் அவன் ஒரு சொப்பனம் கண்டுகிறான். அதை வியாக்கியானம் பண்ணுவதுக்கு யாரும் இல்லை. அப்பொழுது பானபாத்திரக்காரன் சொல்லுகிறான், சிறைச்சாலை ஒரு வாலிபன் இருக்கிறான், அவன் நல்லா சொல்றான், அவன் சொன்னபடிதான் நான் இங்க வேலைக்கு வந்தேன், என் கூட இருந்தவன் மரித்து போனான்னு சொன்னான். பார்வோன் அழைத்தான். அந்த கனவுக்கேற்ற சரியான பதில் சொன்னான். அப்பொழுது பார்வோன் சொன்னான், இந்த தேசத்திலேயே உன்னை போல ஞானவான் இல்லை, நீ இந்த தேசத்தினுடைய அடுத்த என்னுடைய ஸ்தானத்தில் நீ இருக்க வேண்டும் என்று அவன் முத்திரமோகத்தை அவன் கையில போட்டு அந்த உயர்ந்த பொறுப்பை அவனுக்கு கொடுத்தான். இதெல்லாம் வரலாறு. இது ஒரு வாலிப வயதுல தெய்வ பக்தியோடு, தெய்வ பயத்தோடு, பொறுமையோடு, ஆண்டுகள் தனது தாளத்துல வளர்ந்தவன். 17 வயதுல இருந்தான். 28 வயதுல இந்த கனவுகளை சொன்னான். 30வது வயதுல அவனும் தேவ ராஜ்யத்தினுடைய பொறுப்பு அந்தஸ்துக்கு வந்து விட்டான். இது ஆன்மீகத்துல ஒரு வாலிப வயதுல வளர்ந்ததை பார்க்கிறோம். இந்த வளர்ச்சியின் முதிர்வு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவன் தன்னுடைய பெற்றோரை அரவணைக்கிறவனாக இருந்தான், உடன் பிறந்தவர்களை ஆதரிக்கிறவனாக இருந்தான். அவர்கள் பஞ்ச காலம் வந்தது, அவனை தேடி வருகிற பொழுது பகைமையை தன் மனதில் வைக்கல, மன்னிக்கிறவனாக இருக்கிறான், உறவுகளை புதுப்பிக்கிறவனாக இருக்கிறான். அவன் அந்த ஐக்கியம், அந்த உறவு, குடும்பத்தை காக்கிறவனாக இருக்கிறான். ஒரு தேசத்தை காக்க முடியாத ஒரு வாய்ப்பு அவன் பெற்றான். தன் குடும்பத்தை காக்க முடியாத ஒரு வாய்ப்பை பெற்றான். அவன் தகப்பனார் இறந்த பொழுது எல்லோரும் பயந்தார்கள். ஆனால் யோசேப்பு சொன்ன காரியம் என்னவென்றால்,
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதனால் பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினார். இன்றைய உலகில ஆன்மீகத்தில் நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும் அப்படின்னால் பெற்றோருக்கு கணம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும், உடன் பிறந்தவர்களோட ஐக்கியமாக இருக்க வேண்டும். படிச்சுட்டு நிறைய பேர் பெற்றோரை மறந்து போயிருக்கிறாங்க. படித்ததுனால உடன் பிறந்தவர்களை மறந்து போனாங்க. வேலை பிஸி ஷெட்யூல், அதனால உடன் பிறந்தவர்களே மறந்துட்டாங்க. அவங்க சாப்பிட்டாங்களா, சுகமாக இருக்கிறாங்களா, அவங்கள எங்க இருக்கிறாங்க, குடும்பம் நடக்குதான்னு பார்க்க மனதற்றவர்களாக போனாங்க. மிக வேகமாக ஓடுகிற உலகத்தில் நம்முடைய உடன் பிறந்தவர்களை மறந்து போனோம், பெற்றோரை மறந்து போனோம், சபையை மறந்துட்டோம். அநேக பிள்ளைகள் இதே சபையில நீங்கள் எங்கெங்க இருக்கிறீங்க அங்க தொழுது கொள்கிற அந்த சபையில படித்து, அந்த சபையில திருமுழுக்கு எடுத்து, அந்த சபையில திருவிருந்து பெற்று, அவங்க சபையிலிருந்து ஸ்பான்சர் பண்ணி, அந்த சபையிலிருந்து அவர்கள் முன்னேற்றப்பட்டு பயிற்சிக்கு போயிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, திரும்பி வரவே இல்லை. காகத்தை போல நோவான் பேழையில் இருந்து காகத்தை வெளியே விட்டான், அது பேழைக்கு திரும்பி வரவே இல்லை. வருதும் போதுமாவே இருக்கிறது, பேழைக்கு அதுக்கு சம்மதம் இல்லை, நோவாக்கு அதுக்கு சம்மதம் இல்லை. அந்த நாட்களில் அது பேழையில் இருந்து காக்கப்பட்டதை நினைவு கூறல, வருகிறதும் போகிறதுமாக இருக்கிறது. அப்படிதான் இன்று நம்முடைய பிள்ளைகள் வருகிறதும் போகிறதுமாக இருக்கிறார்கள். குடும்பத்தில் நாம் எப்படி படித்தோம், பெற்றோர் எப்படி வளர்ந்தார்கள், உடன்பிறந்தோடு எப்படி வளர்ந்தோம், அவர்களை குறித்துதான் கருசனை அற்றவர்களாக இருக்கிறோம். சபையில நாம் இதைதான் ஓடினோம், விளையாடணும், சண்டே ஸ்கூல் வந்தோம், வாலிப ஐக்கியத்தில் கலந்து கொண்டோம், இந்த திருச்சபை காரியங்களை பங்கு கொண்டோம். ஆனால் இப்போது நீ எங்கே இருக்கிறாய்? இதை மறந்து போனோம். இப்ப ஆடுறதும் குதிக்கிறதும், இந்த திருக்கதர்சனம் சொல்றாரு, அந்த பிரசவம் பண்ணான்னு இன்னைக்கு சபையை விட்டு இனி எத்தனாவது சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? ஆதி திருச்சபை, உன் சபையை மறந்து போனாயே. என் அன்பு சகோதரி எங்கே இருந்தாலும் உன் தாய் திருச்சபை மறந்து போகாமல் மனம் திரும்ப உன் சபையிலே செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாது அழைக்கிறேன். உன்னை ஒப்புக்கொடு, உன் பெற்றோரை கனம் பண்ணு. அழகான வசனம் பவுலடிகளார் பைபிள் பிள்ளைகளுக்கு எழுதுகிறாரு. எபேசியருக்கு எழுதின 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயையும் தந்தை கனம் பண்ணுவாயாக, தாய் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று. அப்படின்னா உன் குடும்பத்தை விட்டுறாங்க, உன் சபையை விட்டுறாங்க, ஆதியில் காரியங்களை மறுபடியும் செய். எபேசி சபை வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல அந்த அழகாக பதிவு பண்ண எபேசி சபை குறித்து, உன்னால ஒரு குறையை பார்க்கிறேன், நல்லா பாட்டு பாடுறேன், நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா பிரசங்கம் பண்றேன், எல்லாம் நல்லா இருக்குது, ஏழைக்கு உதவி எல்லாம் செய்யற, ஆனால் உன்னில ஒரு குறை இருக்கிறது. என்னவென்றால் நீ ஆதியிலே செய்த கிரியை செய்யாமல் போன. முதல்ல ஆதியில சின்ன பிள்ளையிலிருந்து நீ வளர்ந்த பொழுது நீ எதெல்லாம் கற்றுக்கொண்டாயோ, ஆண்டவர் எதெல்லாம் உனக்கு படிப்பித்தாரோ, எதெல்லாம் நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாயோ அதை நிறைவேற்ற உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவர் என்று உன்னை அழைக்கிறார். யோசேப்பு சிறு பிராயத்திலிருந்து படிப்படியாக வளர்ந்து 30வது வயதில் உயர்ந்த பதவிக்கு போனான். பஞ்சம் பெறுகிறது, பட்டணத்தின் மக்கள், அக்கப்பக்கத்தில் ஊரில் மக்களுக்கெல்லாம் உதவி செய்தார், நல்லது. ஆனால் தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய உடன்பிறந்தவர்களை பார்த்த மாத்திரத்தில் அவர்களுக்கு உதவி செய்தார். பார்வோனிடத்தில் அழைத்து போய், இவன் என் தகப்பனார், இவன் என் சகோதரன், இவன் அவனுக்கு கோசேன் என்ற ஒரு நாட்டை கொடுத்து அந்த நாட்டில் அவர்கள் சுபிட்சமாக இருந்தார்கள், ஒரு குறையில்லாமல் இருந்தார்கள். பார்வோன் சொல்கிறார், இதுல திறமையா இருந்தா அவன் அரசாங்க வேலையில் அமர்த்து. எவ்வளவு பெரிய உயர்வு! உனக்கு வாழ்வு கிடைத்த பொழுது உன் பெற்றோர் உடன்பிறந்தோர் சபையை மறந்துடாம ஆண்டவருக்கு உன்னை ஆண்டு ஒப்பு கொடுத்து ஆதியம் செய்ய கிரியை செய். இப்படி ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் வந்து முழங்கால் படிட்டு அவரை நோக்கி, நித்திய ஜீவனை பெற்று நான் என்ன செய்யணும்? ஏன்னா நான் கோயிலுக்கு போறேன், காணிக்கு கொடுக்குறேன், சட்ட திட்டங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிக்கிறேன், என்னென்ன வேலை சொல்றானோ அதெல்லாம் சபையில் செய்திருக்கிறேன். இன்னைக்கு சொன்ன வாலிபா அப்படிதான் சொல்லுவான். அன்றைக்கு அவன் சொன்னான், நான் கற்பனைகளை கை கொண்டவன், நியாயப்பிரமாணத்தை கை கொடுக்கிறவன், எல்லாம் நல்லா தான் இருக்குது. இயேசு பார்த்தார், அவனுக்குள்ள ஒரு குறையை கண்டார். இவனுடைய பொக்கிஷம் எல்லாம் இந்த உலகத்துல சேர்த்து வச்சுட்டுக்கிறான். பேங்க்ல நல்ல அசெட் இருக்குது, நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கான், நிறைய 2-3 வீடுகளை வாங்கி வச்சுட்டுக்கிறான், நிலம் இருக்குது.
அவன் ஃபேக்டரி இருக்குது, எல்லாமே இருக்குது. அவனை உற்று பார்த்தார். இவனுக்கு பரலோகத்துல பொக்கிஷமே இல்லை, எம்டி, ஜீரோ பேலன்ஸ், ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல பொக்கிஷம் சேர்த்து வைத்திருக்கிறான். அதற்கு படிப்பு, வேலை, அந்தஸ்து, உயர்வு எல்லாம் இருக்குது. ஆனால் அவருடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்க வேண்டுமே. அதை அவருடைய கண்களில பார்த்தார். பரலோகத்துல அவங்க பொக்கிஷமே இல்லை. அதனால அவன் பார்த்தார், உனக்கு ஒரு குறை இருக்குதுப்பா. இங்க இருக்கிற இந்த ஐஸ்வர்யத்தை விற்று ஏழைகளுக்கு கூட, தரித்திரர்கள் கூட, உன் அக்கம் பக்கத்தில் கூட, பெற்றோருக்கு கூட, உடன்பிறந்தவர்களுக்கு கூட, உன் சபையினருக்கு கூட, உன் சமூகத்துக்கு கூட, அதெல்லாம் சுயநலமா நீ வச்சிருக்கிறியா, அதெல்லாம் விற்று கொடு. அப்போது பரலோகத்தில் உன் பொக்கிஷம் பெருகி இருக்கும். எங்க பொக்கிஷம் இருக்குதோ அங்கதான் மனுஷன் இருப்பான். அவன் கண்கள் அங்கதான் இருப்பான். பணம் எங்க இருக்குதோ அங்கதான் கழுகு இருக்கும். அழிந்து போகிறதா உலகம், அழிந்து போகிற பணம், அழிந்து போகிற நம்ம சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோமே, அது அல்ல. நித்திய நிலை வாழ்வு, நித்திய வாழ்வுக்காக இந்த கிறிஸ்துவ மார்க்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பயணத்தில் நீ நானும் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அடுத்த தலைமுறை பயணிக்க வேண்டும். நம்முடைய வாலிப பிள்ளைகள் பயணிக்க வேண்டும். அதற்கு அவர்களுக்கு சொல்லித்தரணும். வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், நாளை வழிபாடுல கலந்து கொள்ள வேண்டும். உன்னால் முடிந்ததை இந்த திருச்சபை திருப்பணியில நீ இணைந்து செயல்பட வேண்டும். சுயநலக்காரலா போயிடக்கூடாது. உன் பெற்றோர், உடன்பிறந்தோர், குடும்ப மக்கள், உன் சபைக்கு நீங்கள் மாதிரியா இருக்கணும்னு சொல்லித்தரணும். என் அன்பு சகோதர சகோதரி, இந்த காலை வேளையில இந்த தியானத்தில் கலந்து கொண்டு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்? பல காரியங்கள் வேதத்தில் இந்த வாலிப பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அதற்கெல்லாம் காரணம் முழுமையாய் ஆண்டவருடைய திருப்பணி ஆற்றனால, ஆண்டுக்கு பிரியமான காரியங்களை செய்ததுனால, ஆண்டவர் சொற்கேட்டனால. ஆண்டவர் எது உபவாசம், எது ஜபம், எது பரிசுத்தம், எது தெய்வ பக்தி, வேத வாசிக்கிறது, ஜபிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பெற்றோரை கணம் பண்ணுவது, உடன்பிறந்தோடு ஐக்கியமாக இருப்பது, ஏழை எளிய மக்களுக்கு நம்ம மறைக்காமல் அவரோடு இணைந்து அவர்களை வழிநடத்துவது, அதுதான் பக்தி, அதுதான் உபவாசம், அதுதான் ஜபம். இதை நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லலாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதோடு போது பிறந்தார். பொது பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுவர் அறிவுண்டு மரித்து அடக்கமானப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் வந்து எழுந்தருளினார். பரமளத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசலை வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடு மகிழ்ந்தோரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க சபை, பரிசுத்தவான்களை ஐக்கியம், பாவ மன்னிப்பும், சரீர உயிர்த்தெழுதலும், நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்துவ கீர்த்தனையில 333வது கீர்த்தனை, எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கு எழும் மாட்சிமை வாலிபர் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். எங்கும் புகழ் ராஜனுக்கே மாட்சிமை வாலிபரே. எங்கும் புகழ் ராஜனுக்கே மாட்சிமை வாலிபரே. உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் வீரரென பக்தரோதுகிறார். எங்கும் புகழ் ராஜனுக்கே மாட்சிமை வாலிபரே. ஆவிரல்லோ நீரும் அதை அறிந்து துதி செய்தோமே. தாயேனும் அடங்கு சலம் அன்புடைய சாமி இயேசுவுக்கு இதயம் தந்திடுவே. எங்கும் புகழ் ராஜனுக்கே மாட்சிமை வாலிபரே. கல்வி கற்றவர்
கல்வி கல்லாதக்கு கடன் பட்டவன் கண்டிரக்கவே பல்வழியாலையும் பாதை தப்பியோரை பறிந்து தீரப்பணிக பார்த்திடுவே எங்கும் புகழேஷ் ராஜனுக்கே மாட்சிமை வளர்வாலிபரே எங்கும் ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் பாத்திரமாயிருக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளிலே உடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமித்து தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். என்னோடு இணைந்து இந்த வழிபாடில் கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இருக்கிற இடங்களில் உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கிறாக. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறையா. தேவ பிரசன்னம் அவருடைய ஆளுகை செய்யட்டும். வாலிப காலத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்னேன். வாலிப பிள்ளைகள் கருத்தாய் குடும்பங்களில் இருக்க கற்று உதவி செய்ய, படிக்க வேண்டிய காலத்தில் படித்துக்கொள்ள, பயிற்சிகளை ஆண்டவரை முழுமையாய் ஆண்டவரை பங்கு கொண்டு முடிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எந்த நோக்கத்திற்காக இந்த பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர்கள். உடைய கண்கள் அவர்களுக்கு தயவு கிடைக்கட்டும். பிள்ளைகள் கருத்தாய் நடந்து பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமை தேடி தருகின்ற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. வேலை செய்கிற ஒவ்வொருக்கும் வேலை செய்ய திராணியும் பலத்திருந்தார். வேலை செய்கிற உண்மையாக இருக்கட்டும், பொறுப்பாக இருக்கட்டும். எதை செய்தாலும் அது மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்கின்ற ஆண்டவர் எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகளை எங்கள் பிள்ளைகளுக்கு நீ தந்தருளும்படி ஆட்சேபிக்கிறோம். இருக்கிற இடங்களில் அப்படியான பிள்ளைகளை உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. அவருடைய கையின் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுங்க. ப்ரமோஷன்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், அடுத்த லெவலில் அவருடைய தகுதிகளுக்கு ஏற்ப, திறமைகளுக்கு ஏற்ப, படிப்புக்கு ஏற்றபடி உயர்வுகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக செபிக்கிறேன். திருமணமாக இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களை நடத்துவதற்கு என்ற ஞானத்தை தாங்க, பொறுமையை தாங்க. கணவன் மனைவி என்ற இந்த உறவை புரிந்து கொள்ளட்டும் ஐயா. ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவரை ஒருவர் ஆண்டவரே மேன்மையாய் கருதி மனரம்யமாய் வாழ்கின்ற அனுபவத்தை தாரும். ஆண்டவரே, கர்ப்பம் தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். கருத்துக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தாரும். இந்த நாட்களில் ஞானமாய் நடக்க, பொறுமையாய் நிதானமாய் தங்கள் காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எப்பொழுதுமை வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, துதிக்கிறவர்களா இருக்க, தெய்வ சமுத்திரம் காத்திருக்கிற நேரம் அதிகரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, பிள்ளை இல்லாமல் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும். பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு வேண்டுதல் படி ஏற்ற காலத்தில் புத்திர பாக்கியத்தை நீ தந்துள்ளபடியான் ஜெபிக்கிறேன். அதற்கேற்ற சரீர பலத்தை தாக்கு. கருவு தரிக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே இருக்கிற சரீர பலவீனக்கூடாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகள், சாப கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால் சுட்டறிகிறேன். பிள்ளைகள் ஏற்ற காலத்தில் நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கும்படியான பாக்கியத்தை பிள்ளைகள் மேல வைப்பீராக. பெற்றிருக்கிற குழந்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குழந்தை பேரு ஆண்டவரே லகுவாய் நீர் உடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறீர். குழந்தை பெற்றதின் நிமித்தமாய் இருக்கிற எல்லா சரீர பலவீனங்களை மாற்றுங்க ஐயா. அவருடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். வாலிப காலத்தில் பிள்ளைகள் ஒரு புதிய அனுபவங்களுக்குள்ள போகும்போது சோர்ந்து போகாதபடிக்கு காத்துக்கணும். பெற்றோர்கள் குழந்தை ஞானமாய் பொறுமையாய் வளர்ப்பதற்கு சகல வசதிகளையும் வாய்ப்பிலும் பிள்ளைகள் தாங்க. இந்த பிள்ளைகள் சிறு பிராயத்திலிருந்தே தெய்வ பக்தியில வளரணும் ஐயா. நம்முடைய அன்பில், ஐக்கியத்தில், உறவுகளில வளரணும். குடும்ப உறவுகளில வளர்க்க, அன்று சபையினுடைய ஐக்கியத்தில் வளர்ப்பதற்காக பெற்றோர்கள் முயற்சி எடுக்க, அதற்காக ஜெபிக்கிறவர்களாய் அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. ஒவ்வொரு வாலிப சகோதரரும் சகோதரிகளும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாள் குறைபட்டு போகாதபடிக்கு ஆண்டவரை பெற்றோர்களை மகிழ்ச்சி கொண்டு வரலாம். குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியவர்களாய், சபைகளின் எழுப்புவதற்காக தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க, இந்த சமூகத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட பிறந்த நாள், திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. பிறந்த நாள், திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி படைக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு புது ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் வரத்தை, ஞானத்தை தாங்க, தெளிந்த புத்தியை தாங்க, படிக்க வசதியை தாங்க சுவாமி.
வாலிப பிள்ளைகள் அவருடைய எதிர்பார்ப்புகள் வேண்டுதலை கர்த்தர் ஏற்ற காலத்தை நிறைவேற்றி நல்ல குடும்பங்கள் அமைய, எதிர்காலம் நல்ல அமைய கர்த்தர் உதவி செய்யுங்க. வயதான மூத்த சகோதர சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிங்க. இந்த வாரத்துல ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டை துவங்குற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ துணையாளராக இருப்பீராக, பாதுகாவலராக இருப்பீராக, அவருடைய எதிர்பார்ப்புகள் வேண்டுதலை நிறைவேற்றுகிறவராக இருப்பீராக, நல்ல சுகன் நலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் வைப்பீராக. குடும்ப ஆண்டு சுவாமி திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி படைக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்னொரு ஆண்டு குடும்ப வாழ்வில் கணவன் மனைவியா, அப்பா அம்மாவா, தாத்தா பாட்டியா, இந்த உறவுகளை பெற்றிருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும். அது ஒரு குறையாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க சுவாமி. வியாதியின் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில, வீடுகளிலும் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய தழுமை கரனால தொட்டு சுகப்படுத்துங்க ஐயா. இந்த சரீர பலவீனங்கள் தொடராதபடிக்கு உங்களுடைய சட்டை கூட அவரை மறைத்து ஆரோக்கியத்தை நீ தந்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய தழுவலால் குணமாகட்டும். ஒரு புது பலன் தரட்டும், நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தையும் ஒவ்வொருடைய சரீரத்திலும் இந்த காலவெளியில் வைக்கிறேன். உங்களுடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும். நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை பெற்று உமக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இப்பொழுதும் இந்த வழிபாடில் நாங்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீர். நன்றி செலுத்துறோம் ஐயா. ஆலயங்கள் திறக்கப்படணும். குடும்பம் குடும்பமாய் ஆலயங்களில் வந்து உம்மை தொழுது கொள்ள முடியாத காலத்துக்காக காத்திருக்கிறோம். அதற்கு தடையாயிருக்க எல்லா விதமான தடைகளையும் நீர் எடுத்து போட்டு உம்மை தொழுது கொள்ள முடியாது நாங்கள் விரும்புகிறோம். அந்த நாட்களுக்காக காத்திருக்கிறோம். அது மட்டும் உங்களுடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்கி பராமரித்து வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.